ஆதி பாரதி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. தமிழ வந்து அடிச்சுட்டாங்க நம்ம ஸ்வேதா. அதனால வந்து கடுப்பாய் வந்து திருப்பியும் எதுக்காக அடிச்சான்னு கூட கேட்காம நம்ம பாரதி, "ஏன் பொண்ணையா அடிக்கிறேன்னு" சொல்லி ஸ்வேதாவ கன்னத்துல பொளிச்சு பொளிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. இத கேட்டோனே வந்து பவானி, ஏகாம்பரமும், "நீ என்ன இருந்தாலும் தமிழ வந்து அடிச்சிருக்கான்னா, அவ குறும்பு பண்ணியிருப்பா, அடிச்சிருப்பா. இது எல்லாம் ரொம்பவே தப்புமா. நீ கை நீட்டுறதெல்லாம் ஒரு நாள் கூட ஆகல. 24 மணி நேரம் கூட ஆகல. நீ வீட்டுக்கு வந்து அதுக்குள்ள உனக்கு யாரு? அதிகாரம்லாம் தூள் கலப்புது. அவகிட்ட நீ மன்னிப்பு கேளு. ஸ்வேதாவ அடிச்சது தப்புன்னு" பவானி வந்து சொன்னோனே அந்த இடத்துக்கு வந்து ஆதி வராங்க. தமிழ் வந்து, "அப்பா என்ன அடிச்சுட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது அடிச்சுட்டாங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க?" "நான் வந்து பந்து விளையாண்டுட்டு இருந்தேன்ப்பா. எதார்த்தமா வந்து ஸ்வேதா ஆன்டி வந்து ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்கப்ப, பந்து வந்து ஜூஸ்ல பட்டு லேப்டாப்ல கொட்டிருச்சு. அதுக்காக என்ன அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஸ்வேதா இது எல்லாம் நீ லைட்டா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். குழந்தன்னா சேட்டை பண்ணாம இருக்க முடியுமா? அதுக்காக எதுக்கு கை நீட்டி அடிக்கிற? இதெல்லாம் ரொம்பவே தப்பு. பார்த்துக்க." நீ வந்து இப்ப கொஞ்சம் சரியில்லைங்கிறனால தான் நான் அமைதியா இருக்கேன். அதுக்கு தான் என் கன்னம் வரி வரியா இருக்கு பாருங்க. உன் பொண்டாட்டி என்ன வந்து அடிச்சுட்டா. அவ மன்னிப்பு கேட்டே ஆவணும். நீங்க கண்டிப்பா வந்து எனக்கு ஆதரவா நிப்பீங்கன்னு நெனைக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நம்ம ஸ்வேதாவும், அந்த இடத்துல அறிவு எல்லாரும் வந்து ஸ்வேதாவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. "மாப்பிள இந்த வீட்ல நாங்க எத்தன வருஷம் வந்து இருந்திருக்கோம். எப்படியெல்லாம் நடந்திருக்கோம். ஆனா என் பொண்ண நானே கை நீட்டி அடிச்சதில்ல. இவ யாரு கை நீட்டி அடிக்கிறதுக்கு? சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காத மாப்பிள. எதுவுமே சரியில்ல. அவ்வளதான். என்ன சொல்லியிருக்கணும்? இது மாரி உன்கிட்ட புகார் குடுத்து, நீ வந்து கண்டிச்சிருக்கணும். ஸ்வேதா நீ அடிச்சது தப்புன்னு. எதுவுமே சொல்லாம கன்னத்துல பொளிச்சு பொளிச்சுன்னு, "இவ யாரு அடிக்கிறதுக்கு?" நம்ப அறிவு வந்து கேட்குறாங்க. "அப்படி கேளுங்கன்னு" சொல்லி, அந்த இடத்துல பவானிலேருந்து எல்லாம், "உன் பொண்டாட்டி பண்ணது தப்புப்பா" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அந்த இடத்துல பாரதிக்கு ஆதரவா வந்து பேசுவாங்களா இல்லையாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தமிழ்லேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து, "எனக்கு இந்த வீட்ல அதிகாரம் இருக்கா? இல்லையா? நான் கண்டிச்சிருந்தா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு ஆயிருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டெக்னிக்கலா அந்த இடத்துல நம்ப ஆதி உடனே, "இல்லப்பா அது எப்படி பிரச்சனையாகும்? நீ வந்து எது செஞ்சாலும் நியாயமா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பன்னா நான் தாலி கட்டி முடிச்சுட்டேன்னா, என்னில்ல பாதி தான். பாரதி அவனும் அடிக்கலாம். இந்த பிரச்சனைய வந்து இவ்வளோதான். கேஷுவலா வந்து விட்டுருங்க. நம்மலாம் கூட்டு குடும்பம். இதுல விரிசல் வர வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாம ஒருத்தர் இந்த மாரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சின்ன வயசுல நம்ம பண்ணாத குறும்பா? இதெல்லாம் அப்படியே வந்து விட்டுட்டு, போறத விட்டுட்டு இதுக்கு பஞ்சாயத்து வேற பண்றீங்க. நீங்க செஞ்சது சரியில்ல. அவன் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம எல்லாம் கூட்டு குடும்பம். தேவையில்லாம இத வந்து பிரச்சனையாக்காத. அப்படின்னு நம்ம ஆதி வந்து சொல்றாங்க. நான் அதுக்குன்னு இவ்ளோ சாஃப்ட்டா சொல்றேன்னுக்காக, இன்னொரு வாட்டி இந்த விஷயம்லாம் நடக்கக்கூடாது. நடந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லியாச்சுப்பா. என்ன டாடி இப்படிதானா? இவ்வளோதானா? நான் உங்ககிட்டேருந்து இன்னும் அதிகமா எதிர்பார்த்தேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. தூள் கிளப்பிடுவோம். பின்ன அம்மாவ எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றாங்க. இந்த வீட்ல அம்மாக்கு அதிகாரமே கிடையாதாம். வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அதிகாரம்லாம் தூள் பறக்குதுன்னு, இந்த பவானி பாட்டி தான் அப்படி சொன்னாங்க. ஓ! அப்படியா? சரி. நான் எதுவுமே வந்து தப்பா சொல்லல சித்தி. நீங்க தான் வந்து பேச வைக்கிறீங்க. சித்தப்பாவும், சித்தியும் எங்க வீட்ல பெரிய அஸ்திவாரமா இருக்கீங்க. ஆனா அதுக்குன்னு வந்து 24 மணி நேரம் ஆச்சு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சொன்னது எல்லாமே தப்பு தான். அவ என்னவா இந்த வீட்ல இருக்கா? என்னோட மனைவியா இருக்கா? சாரதா, அடுத்த சாரதா வந்து பாரதி தான். அப்படி இருக்கும்போது, நீங்க இது மாரிலாம் பேசுறது தப்பு. இன்னொரு வாட்டி இது மாரிலாம் நடந்துக்காதீங்கன்னு பவானி வந்து எச்சரிக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து, "ஏன்டா கோவமா பேச முடியாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நக்கலா பேசுறியா? உன்ன சும்மா விடமாட்டேன்டா. ஏதோ உன் மனைவி இருந்தனால அன்னைக்கு காப்பாத்திட்டா கேட்கல. அடுத்த விஷயத்துல நான் உன்ன அனுப்பிச்சு வைக்காம விடமாட்டேன்னு" பவானி வந்து கோவமா வந்து போறாங்க ரூம்குள்ள. "பாத்தீங்களாங்க, எல்லார் மத்தியிலும் என்ன அசிங்கப்படுத்திட்டான். ஸ்வேதாக்காக நான் போய் ஆதரவா பேசினது, என்ன கொண்டு போய் எத கொண்டு போய் அடிக்கிறதுன்னே தெரியலங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம பவானி ஒரு பக்கம் ஸ்வேதா கடுப்பாயி அவங்க ரூம்குள்ள போறாங்க. "பாத்தீங்களா, மாமா வந்து டோட்டலா மாறிட்டாங்க. பாரதிக்கு கீழ தான் நம்பலாம் இருக்கணும்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அடுத்த சாரதான்னு வேற சொல்றான். நம்ம பாரதி இது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. அந்த இடத்துக்கு நீ வர வேண்டியதுமா. இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க. அறிவுலேருந்து எல்லாம் இப்படியே போச்சுன்னா நம்ம தில்லுமுல்லுலேருந்து எல்லாம் கண்டுபிடிச்சுருவான் போல இருக்கே. ஏன்னா கணக்கு வழக்கெல்லாம் பாரதி வந்து ஏற்கனவே வந்து பார்த்து வச்சிருக்கா. இப்ப இன்னமும் பார்த்தான்னா பிரச்சனையாயிடும். என்ன செய்யறதுன்னே தெரியல. 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க. அத தான்ப்பா முதல்ல வந்து உடைக்கணும்.